நான் இன்னைக்கு மல்டிகிரெயின் வெஜிடபிள் குட்டி தோசை தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஈஸியாக இருக்கும், ஹெல்த்தியாக எப்படி சாப்பிட்றது அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். நான் வந்துட்டு இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே போட்டிருக்கிறேன். நீங்கள் வந்து அதை வாட்ச் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா அரிசி 1 கப் எடுத்திருக்கிறேன். அப்புறம் மீதி இருக்கிற பொருட்கள் எல்லாமே 2 டேபிள் ஸ்பூன் தாங்க நான் எடுத்திருக்கிறேன். நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பாக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் இப்போ இது எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 5, 6 தடவை வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். ஏன்னா அதில் கடலை இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் நேரம் ஊறணும். இங்கே பாருங்கள், ஊற வச்சு நல்லா அரைச்சிட்டேன். அரைச்சி இட்லி மாவோட அளவில் வந்துட்டு நம்ம அரைச்சி எடுக்கணும். தோசை மாவு மாதிரி கிடையாது, இட்லி மாவு அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். அரைச்சி எடுத்து உப்பு போட்டு கலக்கி வச்சுருக்கிறது. புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். பச்சை மிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாட்டு சட்னி, தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு இந்த பொருட்கள் வந்துட்டு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு மசாலா தோசைக்கு தேவையான ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நான் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், கடலைப்பருப்பு கொஞ்சமாக போட்டிருக்கிறேன், கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டிருக்கிறேன். போட்டுட்டு பெரிய வெங்காயம் 1, பச்சை மிளகா 3 கட் பண்ணி போட்டிருக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக காயத்தூள் போட்டுக்கலாம். காயத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கேப்சிகம் 1 போட்டிருக்கிறேன், கேரட்டு 1, துருவின கேரட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பீட்ரூட்டு இல்லை துருவின ஒரு பீட்ரூட் போட்டிருக்கிறேன். இந்த காய்கறி வந்து ரொம்ப வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% மட்டும் வேக வச்சா போதும். நம்ம ரெகுலராக சாப்பிட்ற மசாலா தோசையை விட இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம இதே மாதிரி நம்ம கொஞ்சம் ஹாஃப் பாயிலில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு லெமன் வந்துட்டு புழிஞ்சு விடலாம். அரை லெமன் நான் எடுத்துருக்கிறேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக தக்காளி கூட ஒன்று சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு தேவையான அளவுக்கு மல்லி இலை போட்டுக்கோங்க. மல்லி இலை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க, ஒரு ஓரமாக வச்சுருங்க. இப்போ நம்ம குட்டி தோசைகள் போட்டு எடுத்துடலாம். பார்த்தீங்களா, சட்னிக்கு நான் ஏற்கனவே தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஊற்றிடலாங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ தோசைக்கல்ல நெய் இல்லைன்னா பட்டர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் ஆயில் கூட போட்டுக்கோங்க. குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது பட்டரில் நெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு குட்டி குட்டி தோசையாக சுட்டுக்கலாம். ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஸ்டீமில் நல்லா வேகட்டும் தோசை. வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டை வந்துட்டு இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி நம்ம தோசை மேலே வச்சிடலாம். ரொம்ப சிம்பிள் தாங்க. வீட்டில் வந்துட்டு மதியம் வைக்கிற பொரியல் கூட்டெல்லாம் மீந்திருச்சுன்னு வைங்களேன், நீங்கள் நைட்டு இந்த மாதிரி குட்டி தோசை செஞ்சு இப்படி ரிச்சாட்டு வச்சு கொடுத்துட்டீங்கன்னு வைங்க, குழந்தைங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க, ஹாப்பியாக சாப்பிடுவாங்க, நம்மளும் ஹாப்பி ஆகிடுவோம். இதே மாதிரி நீங்கள் இடையில செஞ்சு பாருங்கள், எதுவுமே வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இனி மீதம் இருக்கிற மாவு, வெஜிடபிள்ஸ் வச்சுட்டு நான் குட்டி குட்டி தோசைகளாக சுட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க டேஸ்ட்டு பார்த்துடலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக நான் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன் பாருங்கள். இதை அப்படியே பிச்சுட்டு நம்ம தேங்காய் சட்னி கூட டேஸ்ட்டு பார்க்க வேண்டியதான். ஆஹா, ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா டின்னர் ரெடி மக்களே.